நான் புங்குடுதீவுக்கு போயிட்டு இருக்கிறேன். இந்த பிள்ளை வச்சு உள்ள போய் பார்க்கலாமா? இப்பதான் சமைச்சீங்களா? ஏன் லேட் ஆயிட்டு? ஏன்டா இப்போ புங்குடுதீவுன்றதை பொறுத்தளவில் புங்குடுதீவுக்கு புலம்பெயர்ந்த உறவுகள் நிறைய உதவி திட்டங்கள் தாங்களாவே செய்து கொண்டிருக்காங்க. வெள்ளம் அம்மா, இதெல்லாம் வெள்ளம். ஒரு பெரிய இஎஸ் வந்து என்னட்டு போறதுன்னு கேட்டேன். இப்போ இதுக்கு உங்களுக்கு என்ன தரப்பால் வாங்கி மேலே போட்டு தந்தா ஓகேயா இருக்குமா? நாளாந்த தொழில்கள் செய்கின்ற பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வந்து நாளாந்த தொழில்களுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அந்த அட்டைப்பண்ணியை மேற்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கணும். அட்டைப்பண்ணை யாரோட பேரில் இருக்குது, எந்த பேரில் இருக்குது. அப்போ எனக்கு எந்த உதவி திட்டம் வராது. ஆனால் நான் அட்டைப்பண்ணை செய்கிறதும் இல்லை. எனக்கு அட்டைப்பண்ணையால் எந்த ஒரு வருமானங்களும் இல்லை. அதுங்கட்டா ஜிஎஸ் வந்து எங்களை நேரடியாக அந்த இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போய் காட்டுறாரு. உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் தீபா. தீபா பண்டிகை எங்கே போகுது? இன்றைக்கு நான் புங்குடுதீவுக்கு போயிட்டு இருக்கிறேன். உண்மையாகவே நிறைய நாட்களுக்கு பிறகு இந்த புங்குடுதீவு பாதை என்று தான் சொல்லணும். எங்களோட வீடியோ ஆரம்பத்தில் வந்தது இந்த பாதையால். இப்போ வாரத்துக்கு பிறகு இந்த ரோட்டால் வரேன். நான் வரைக்கும் அப்போ வரைக்கும் இந்த பாதை வந்து குண்டும் குழியுமா இருந்துச்சு. இந்த பாதையால் போக இயலாது. வர்றேன்டா 1.5 ஹவருக்கு மேலே ஆகும். ஆடி ஆடி வர்ற வெஹிக்கிள் போலதான் போகிற அளவுக்கு தான் இந்த ரோட்டால் போய் கொண்டிருப்பேன். ஆனால் இப்போ எல்லாமே மாறி இந்த ரோட்டை காப்பீட்டு ரோட்டாக மாற்றிட்டாங்க. முதல் ஐநாதீவுக்கு போகிறோம்டா குறைஞ்சது ஒரு 1 ஹவர் ரெண்டாலும் வேணும் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு 20 நிமிஷத்துலேயே போயிடலாமண்டு. ஏன்னா ரோட்டை அப்படி மாறிட்டு உண்மையாகவே நல்லா இருக்குது இந்த ரோட்டை பார்க்க. இந்த பாருங்கள், என்ன பின்னால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கு நான் புங்குடுதீவுக்கு காப்பீட்டு ரோட்டால் போய் கொண்டிருக்கேன். உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த ரோட்டால் வாரதே எரிச்சலாக இருக்குது. இந்த ரோட்டால் என்னன்றா போகிறோம், போயிட்டு வந்தால் சரி எல்லாமே இருக்குமே எல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் இன்றைக்கு இந்த ரோட்டால் வந்து அந்த ரோட் நல்ல ஒரு ரோட்டாக மாறிட்டு. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாது, இந்த ரோட்டு இப்படி நல்ல ஒரு ரோட்டாக வந்துட்டுன்னு. ஏன்னா இப்போயும் யாரும் வரேன்டா ஐயோ அந்த ரோட்டை அப்படி தானே இருக்குது, அந்த ரோட்டை செய்கிறாங்களே இல்லையேண்டெல்லாம் யோசிச்சு கொண்டிருப்பாங்க. ஆனால் இல்லை, இப்போ இந்த ரோட்டை காப்பீட்டு ரோட்டாக மாற்றிட்டாங்க. பின்னால் பாருங்கள் அப்படி இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த புங்குடுதீவுக்கு போகிற இந்த வழி உண்மையாகவே ஒரு அழகான இடம் மட்டும் தான் சொல்லணும். புங்குடுதீவு அழகான இடம். அதையும் தாண்டி இந்த புங்குடுதீவுக்கு போகிற இந்த பாதை இருக்கே அது இன்னும் அழகாக இருக்கும். ஏன்னா 2 பக்கமும் கடல், நடுவில் ஒரு ரோட், அதால் போவேக்க நல்லா இருக்கும். பஸ் காத்து காத்து காத்து. இன்றைக்கு என்னத்துக்கு இந்த ஒரு அழகான கிராமத்தை நோக்கிய பயணம்? கொஞ்சம் டெரரா சொல்லி பார்ப்போமா? பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இங்கு மற்றவர்களைப் போல வளவளா குலகுலா என்று பேச விரும்பவில்லை. இன்றைக்கு என்னத்துக்கு இந்த அழகான கிராமத்தை நோக்கிய பயணம்? ஐயா முடியல என்னால முடியல, டயர்டா இருக்கு. கதைப்போம். ஓகே, இன்றைக்கு என்னதுக்கு இந்த அழகான கிராமத்தை நோக்கிய பயணம் மட்டும் பார்த்தீங்கன்னா, அதே நேரத்தில் ஏன் அங்கே யார் வேலை சொன்னது எல்லாத்தையுமே அந்த புங்குடுதீவு வளைவில் போய் மிச்சத்தை கதைப்போம். சரியா? என்ன அந்த வளைவும் பார்த்தமா இருக்குன்னு தானே எல்லாரும். இப்போ பார்ப்போம், போகிற வழியை பார்த்து கொண்டு போய் பாருங்கள். இவ்வளோ தூரத்துக்கு காப்பீட் போட்டுட்டாங்க. குறைஞ்ச நினைக்கிறேன் நல்ல ஒரு காப்பீட் ரோட்டாக மாறிட்டு. இப்போ நான் சொன்னேன் இந்த வளைவு கிட்ட வந்துட்டேன். எல்லாருக்குமே தெரியும் புங்குடுதீவுன்னு சொன்னாலே இந்த கண்ணகி அம்மன் வளைவு. இந்த வளைவு பார்க்காம எங்கேயுமே போகலான்னு சொல்லணும். இது ரொம்பவே பிரபல்யமான வளைவு. பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில் பார்த்தீங்களா, அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த முதலாவது காணொளி கிட்டத்தட்ட, அதாவது இந்த புங்குடுதீவுக்கு வந்த முதலாவது காணொளி வந்து அந்த கோயிலில் இருந்தால் இந்த பயணம் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லணும். இந்த கோயிலில் போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கோயில்கள் நிறைய இடங்கள் எடுத்து போட்டிருந்தோம். நாங்கள் நல்ல வரவேற்பை பெற்ற அது ஒரு காணொலி, அதெல்லாம் மறக்கலாது. ஏன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பாதையால் வாரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாதை கிட்டத்தட்ட நைனாதீவு மட்டும் செய்துட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இடைக்கு ஒரு சின்ன இடம் மட்டும் தான் செய்யாமல் இருக்குது. முந்தி இந்த பாதையால் வாரேன்டா இது வந்து பள்ளமும் மேடுமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து இது செய்துட்டாங்க.
அதை நிற்கவே சந்தோஷமாக இருக்குது. சரி, புங்குடுதீவுக்கு என்னத்துக்காக வந்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இங்கே இருக்கிற மக்களை தான் சந்திக்க வந்திருக்கிறேன். ஏண்டா இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து புங்குடுதீவுக்குரிய இடங்கள். இங்கே வந்து மழை வெள்ளத்தால் நிறைய வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் இருக்கிற ஒரு வீட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த வீடு வந்து தண்ணிக்கு நடுவில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இப்படி இருக்காது. ஏன்னா இப்போ இங்கே அதிகளவான மழையால் பாதிக்கப்பட்டிருக்கு. புங்குடுதீவு கிழக்கு J23. இதில் வந்து என்னென்னு சொன்னால், மழை வெள்ளத்தால் வந்து பெரிய அளவில் இடப்பெயர்வு ஏற்படாட்டியும் நாளாந்த தொழில்கள் செய்கின்ற பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வந்து நாளாந்த தொழில்களுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். உண்மையிலேயே வந்து இங்கே 88 குடும்பம், அதில் வந்து ஏறக்குறைய 16 குடும்பத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து பெண் தலைமைத்துவ குடும்பத்தை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் வந்து அதில் சில பேர்கள் அரசு உத்தியோகத்தர் என்ற ரீதியில் அவர்களை விலத்தி எங்கள் இங்கே இருக்கிற ஆட்களில் வந்து பெண் தலைமைத்துவ குடும்பங்களாக இருந்து வயோதிபர்கள் அல்லது பிற உதவிகள் கிடைக்காதவர்களாக பார்த்து நாங்கள் இந்த பேருக்கு தெரிவு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்று வந்து 16 பேருக்கான நிவாரணப் பொதி அல்லது உலர்வுணவு பொதி வழங்குவதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக்கொண்டோம். இவ்வாறான உதவிகளை வந்து நமது கிராம மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதோடு, இவ்வாறான உதவிகளை முன்வந்து தாங்களாக வந்து ஏழ்மையில் இருக்கிற அல்லது உதவி தேவைப்படுற மக்களுக்கு வந்து தாங்களாக தேடி வந்து உதவி செய்கின்ற நல்லுள்ளங்களுக்கு எங்களுடைய கிராம மக்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு, இவ்வாறானவர்களுடைய சேவை மேன்மேலும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவருடைய வாழ்வும் வளமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் வந்து தீவா. இப்போ நாங்கள் யூடியூப் சேனல் மூலியமாக நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறோம். இப்போ மழை வெள்ளமாக உங்களோட இடத்துலையும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு எங்களை சொல்லிடுறது பிறகு தான் நான் உங்களோட இடத்தை நோக்கி வந்திருக்கிறோம். சொல்லுங்கள், இப்போ எல்லோரும் சாப்பிட்டு வந்தீங்களா? எப்படி உங்களோட இடத்துல நிறைய மழையா? முத்துராணி. ஆமாம், நாங்கள் வந்து வயசான ஆக்கிறோம்மா, எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை. நீங்கள் இந்த உதவியை செய்கிறதே பெரிய ஒரு கைங்கரியமான ஒரு செயல். நாங்கள் நன்றி கூற வேண்டும். மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. வெள்ளம் அம்மா, இதெல்லாம் வெள்ளம். ஒரு பெரிய இஎஸ் வந்து என்னட்டு போகிறதுன்னு கேட்டேன். பெரிய இதில் போகிறது என்னட்டு அவ்வளோ தண்ணி இந்த முறை வெள்ளம், கடும் வெள்ளம். நாங்கள் வேலை வட்டி இல்லை, ஒரு உதவியும் இல்லை. இப்போ வளமையாக உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வருமானத்துக்கெல்லாம் என்ன செய்வீங்க? அதெல்லாம் இந்த மாதாந்த காசு ஓய்வூதியம், இப்போ இந்த நிலம்புரியோ இன்னும் வந்திருக்கு அந்த காசும். அதை எவ்வளோ வரும் உங்களுக்கு மாதம் மாதம்? 7,000 தருவாங்க கஷ்டப்பட்டதுண்டு. மற்றது ஒரு 3000 இப்போ தான் உண்மையாக தானே சொல்ல வேணும். 3000 இஎம்பி காசோ அதை தராங்க. இப்போ நீங்கள் வீட்டு எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் மட்டும் அந்த வீட்டுக்காரே இருக்கிறேன். எங்களோட பள்ளிக்கெல்லாம் தண்ணி. நான் தான் வீரங்கி பற்றி இருக்கிறது. எங்கே வெளியே போகிறோம் நீங்கள்? காலடி. உங்களுக்கு என்ன பேர்? டவுன். எத்தனை வயசு ஆகுது? 72. 72 வயசு ஆகுது. என்ன வேலையை போகிறோம் நீங்கள்? அங்கே அந்த சமைக்கிறதுக்கு தொண்டாட்டி வேலை செய்து கொடுக்க போகிறோம். எவ்வளோ சம்பளம் தருவாங்க? 300 ரூபா தருவீங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபாவா? ஒவ்வொரு நாளும் வேலை இருக்குமா? ஓ, சரி. நலம்புரி வரும் 3000 ரூபா. வீட்டு யார் யார் இருக்கிறீங்க? நான் மட்டும்தான். பிள்ளைகள் இல்லை மன்னார். அப்போ அவங்க யாருமே உதவி செய்யற இல்லையா? இல்லை. கதைக்கிறவங்களா உங்களோட? அப்போ நீங்கள் 72 வயசாவது வேலைக்கு போகிறீங்கன்ற ஒரு கேட்கவே இல்லை. கேட்க நான் சொல்லி கேட்க மாட்டேன். நான் இஞ்சான் இருப்பேன். வீடு சொந்த வீடு தான். சொல்லி கேட்க மாட்டீங்க, வேலையை போவீங்க. சொல்லி கேட்க மாட்டேன். சொல்லி கேட்க மாட்டேன். ஏன் நம்ம வீட்டை இருக்கலாம் தானே, பிள்ளைகள் உதவி செய்வாங்கடா. உதவி செய்ய நாங்கள் தானே போகணும். நீங்கள் தான் போடுவேன் சாப்பாடு. அப்படியா? இந்த காசுகளும் போயிடும். அப்போ சமாளிப்பேன். இன்றைக்கு என்ன சமைச்சு சாப்பிட நீங்கள்? நாங்கள் இன்றைக்கு கத்திரிக்காயும் பருப்பு. சைவம் தான். மச்சம் இல்லை, சைவம் தான். அப்போ உங்களோட வீட்டெல்லாம் தண்ணியா? ஓ, தண்ணி. பழைய பிறந்தா இப்படி தண்ணி. அப்போ என்னென்னு வந்தா நீங்கள் வெளியில் போட் வச்சா? போட் இல்லையா? இன்னைக்கு கொஞ்ச நாளாக போட்டு தான் பிடிக்கும். போட் பிடிக்க வேணும். அப்போ போட்டோன்னு எடுத்து விட இதுக்குள்ள விடுங்க. நான் வீடு தான் போகிறேன். மென்சன் செஞ்சுட்டு 3 பிள்ளை இருக்கு. என்ன செய்கிறாங்க பிள்ளைகள் எல்லாம்? படிக்கிறேன். உங்களுக்கு யாருமே உதவி செய்ய இல்லையா? பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறாங்களா? எத்தனை ஆண்டு படிக்கிறாங்க? ஒரு ஆள் படிச்சு விட்டுட்டா. 17 பேர். கோயில் எடுத்துட்டு போட்டுட்டாங்க. தம்பி 16 பேர், மற்ற 13 பேர். நான் வேலையை தான் போகிறேன். எங்க வேலையை போறீங்க? வீட்டு வேலையை போகிறேன். வீட்டு வேலை போய் தான் இருக்கிறேன். எவ்வளோ வருமானம் ஒரு நாளைக்கு? 30,000 ரூபா வருது. மாதம் வருமா? ஒவ்வொரு நாளும் வேலையை போவீங்களா? இல்லை ஒரு வீட்டுக்கு அப்படி என்ன வேலையை போறீங்களா? போகிறேன் வீட்டுக்கு. அப்போ சமைக்கிறதெல்லாம் வீட்டை வந்து தான் சமைக்கிறது. வேலை போய் வந்து தான் சமைக்கிறது. இப்போ மற்ற பிள்ளைகளெல்லாம் என்ன செய்கிறாங்க? படிக்கணும். எத்தனை ஆண்டு படிக்கிறாங்க? ஒரு ஆள் 11ஆம் ஆண்டு, மற்ற
ஆறாம். அப்போ உங்களோட வருமானத்தை வச்சுக்கொண்டு அவங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த இது காணுமா? உங்களுக்கு நலம்புரி காசு கிடைக்குதா? விளம்பரி காசு வர 15,000 ரூபா. 15,000 ரூபா வரது. இங்கே மழை வெள்ளத்தால் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ உடனடியாக நிவாரண பொதிகள் கொடுப்போம்னு தான் வந்தாங்க. இந்த நிவாரண பொதிகளை கொடுத்துட்டு உங்களோட வீட்டுலாம் தண்ணி இருக்கா இல்லையான்னு நான் வந்து செக் பண்ணுவேன். சரியா? பரவா வாங்க செக் பண்ணி செக் பண்ணவா? தண்ணி வத்திக்குது. அப்போ நான் பொதியை திருப்பி கொண்டு பள்ளிக்கு வந்த தண்ணி போயிட்டு வீட்டுக்கு வந்த தண்ணி போயிட்டு இது மட்டும் வந்தது. ஆனால் இப்போ நினைக்கிறேன் தொடர்ந்து மழை பெய்தான் வீட்டுக்குள்ள திருப்பி தண்ணி வந்துடுவேன். வந்துடும் பள்ளிக்கூடத்தெல்லாம் போயிருக்கோம். வளமையாகவே இடப்பெயர்வு செய்கிறேன் நீங்களா? இங்கே இப்போ இப்படி மழை ஒரு காலம் இல்லை. இந்த முறை தான் இப்படி மழை பெய்யுதா? இன்றைக்கு உங்களுக்கு வந்து இதில் 5 கிலோ அரிசி, மற்றது மேகி பேக்கெட் உண்டு பெரிய பேக்கெட், மற்றது சீனி 2 கிலோ, மாவு 2 கிலோ, சோயா மீட், மீன் டின், செமன் டின், பிஸ்கெட், டீ பவு அதாவது தேயிலை, சமபோசா இவ்வளோத்துக்கு சேர்த்து 4,449 ரூபா. அதில் எல்லாமே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். நான் பில் வேணுமென்றாலும் எல்லாருக்கும் பில் காட்டவும் தயாராக இருக்கிறேன். மொத்தமாக இன்றைக்கு நாங்கள் உங்களுக்காக செலவு செய்த தொகை பார்த்தீங்கன்னா 71,184 ரூபா. இப்போ இதை யார் தந்ததுன்னு தெரிஞ்சுக்கொள்ள தானே வேணும். இப்போ நாங்கள் யூடியூப் மூலியமாக நிறைய பேருக்கு உதவி செய்கிறோம். அப்போ அதில் வந்து ராசரத்னம், சுயந்தன் தச்சாயினி இவங்க சுவிஸில் இருக்கிறாங்க. இவங்க வந்து எனக்கு 50,000 ரூபா காசு அனுப்பி வச்சுருந்தவங்க. அதில் 25,000 ரூபா வந்து படிக்கிற ஒரு அக்காவுக்கு கொடுத்துட்டு என்னோட பேலன்ஸ் 25,000 ரூபா இருந்துச்சு. மற்றது ஜோன்சன் அண்ணா லண்டன்லேருந்து 70,000 ரூபா அனுப்பி வச்சுருந்தவங்க. அதில் 45,000 ரூபா வந்து ஒரு அம்மாவுக்கு கொடுத்துட்டோம். அதில் 25,000 ரூபா பேலன்ஸ் இருந்துச்சு. மற்றது கனடாவில் இருந்து சோம்ஸ், அவரை சோம்ஸ் என்று கூப்பிடுவாங்களாம். அவரோட உண்மையான பெயர் வந்து காபல். இவங்க வந்து அப்பாட ஆண்டு துவசத்துக்காக எனக்கு 30,000 ரூபா காசும் அனுப்பி வச்சுருந்தவங்க. அப்போ மொத்தமாக 80,000 ரூபா சேர்த்து உங்களுக்காக இன்றைக்கு புதிய 71,184 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் இருந்து உங்களோட புங்குடுதீவுக்கு ஆட்டோவுக்கு 3,000 ரூபா கேட்டவங்க. அவர் கண்ண நேரம் வெயிட் பண்ணி வந்ததால் 500 ரூபா அவருக்கு கூடுதலாக கொடுத்தனாங்க. அப்போ எங்கள்கிட்ட உங்களோட பேலன்ஸ் வந்து 5,316 ரூபா இருக்குது. அதை இன்னும் ஜிஎஸ் வந்து 3 குடும்பங்களை சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு தரப்பால் தேவையாமண்டு. அப்போ அவங்கள பார்த்துட்டு இந்த மிகுதி தொகையை அவங்களுக்கு தேவையான உதவியை செய்வோம். சரியா? அம்மா தூக்கிட்டு போவீங்களா? என்னாலேயே முடியலை தூக்க. சரி போயிடுங்களா? சிவஞானமூர்த்தி ஜோகம்மா, அமிர்தலிங்கம் ஜெயராணி, செல்லத்துறை அமிர்தமணி, தேவராசா தனலட்சுமியா தவலட்சுமி, சம்போகேஸ்வரன் நாகேஸ்வரி, நன்றி பிள்ளை. இந்த உதவியை இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வழங்கிய உங்கள் இருவருக்கும் உத்தியோகத்தருக்கும் கிராம சேவருக்கும் முதற்க நன்றி கூறுறேன். நாங்களோ வயது போன ஆக்கிறோம்மா. ஒரு உதவியும் இல்லாமல் இருக்க திடீர்னு வந்ததுக்கு மிகவும் சந்தோஷம். உங்களுக்கு இந்த உதவியை வந்து வெளிநாட்டில செய்திருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அவங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கும் முதற்க நன்றி. அவங்க காசு தந்ததால தான் வந்திருக்காங்க. நன்றி. நாங்களுக்கும் நன்றி. நாங்களும் வயது போன நாங்கள் வருவாய் இல்லாத நீங்க வாங்கி தரீங்க சோடா இல்லை வேணும் பரவாயில்ல. அம்மா இஞ்சி வாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து எங்களை நேரடியாக அந்த இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போய் காட்டுறாரு. இப்போ எப்படி இந்த மழை வெள்ளத்தால் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. ஏன்னா இப்போ புங்குடுதீவில் நிறைய பேர் உதவி திட்டங்கள் செய்கிறபடியாக இப்போ அந்த இடங்களை நாங்கள் நேரடியாக போய் பார்த்தா அதில் உண்மைத்தன்மை விளங்கு பண்ணுறதுக்காக இப்போ அவர் நேரடியாக அந்த இடங்களுக்கு எங்களை கூட்டிக் கொண்டு போய் காட்டுறாரு. அம்மா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? நித்யஜீவன் மோகனாதேவி. நீங்கள் வீட்டு எத்தனை பேர்? நாங்கள் 5 பேர். யார் யார்? 3 பொம்பளை பிள்ளையும் நாங்கள். இப்போ நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறீங்களா? இதுக்கெலாம் இருக்கோம். இந்த உழுக்கு வீடு சரியான மழைக்கு தண்ணிக்குள்ளே இந்த குழந்தை பிள்ளையும் வச்சுக்கொண்டு சரியான ஊர் வந்து கிச்சன் சரியான உழுவுது. இந்த உழுக்கிற வீட்டுக்கு இந்த பிள்ளைய வச்சு வந்துருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாமா? ஓ வாங்க. சமைச்சு சாப்பிடும். இப்போ தான் சமைச்சானீங்களா? ஏன் லேட் ஆகிட்டு? காசு வேறு எனக்கு. கணவர் அங்கே என்ன வேலைக்கு போகிறாரு? கூலி வேலைக்கு. அப்பண்டே வேலைக்கு போகலையா? அப்போ மலையாள வேலை இல்லை. அப்போ சமைச்சு சாப்பிட இல்லை. அப்போ பிள்ளைகளுக்கு சாப்பாடு?
அம்மா வீட்டுக்கு சில நேரம் சாப்பிடணும், சில நேரம் அப்பா வருமானம் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ இப்போ தான் வந்து என்ன சமைச்சு சாப்பிட்டீங்க அன்றைக்கு? அன்றைக்கு சோறு மிரக்கறி. என்ன கறி வச்சீங்க? மிரக்கறி உருளைக்கிழங்கு பருப்பு. கொடுத்துட்டீங்களா பிள்ளைகளுக்கு சாப்பாடு? சாப்பிட்டீங்களா நீங்கள்? தொழிலுக்கு போகிறவர் வெள்ளம் மட்டும்தான் கிடக்குது. இல்லை, வேலையெல்லாம் களவு போயிட்டு அதனால் அவர் கூலி வேலைக்கு தான் போகிறவர். கூலி வேலையை போகிறவர். கூலி வேலையை போய் இப்போ மழை தண்ணியால் வேலையும் இல்லை. இப்போ இதுக்குள்ளே மழை பெய்து ஒளியினா அங்கே போய் படுப்பீங்க? இதுக்கெல்லாம் உடைச்சி போட ஒரு மூளையால் கூட சின்ன பிள்ளைகளையும் வச்சுக்கோண்டா இறங்கி போகிறேன். பாம்புகள் அப்படி உள்ளே வராதா? இல்லை, மாசுக்குடியாக தான் கொஞ்சம் கங்கால கொஞ்சம் பத்தியாக கிடக்குது, அதுக்குள்ளே இருந்து வச்சது. இப்போ இதுக்கு உங்களுக்கு என்ன தரப்பால் வாங்கி மேலே போட்டு தந்தால் ஓகேயா இருக்குமா? கொஞ்சம் இந்த வருஷம் இந்த மாறிக்கு சமாளிக்கலாம். தரப்பால் போட்டா என்ன? இப்போ அந்த வீட்டு திட்டம் வந்து என்ன நிலையில் இருக்கும் கூட? அது 2020ஆம் ஆண்டு தந்ததோடு கிடக்கு. ஒரு தரம் வந்து வாக்கினும் போயினும் ஒரு தரம் உதவி செய்கிற மாதிரி இல்லை. அது இப்போ மேலே கூரை மட்டும் போட்டால் சரியா? இல்லை, லிண்டர் போட்டு கூரை போடுறோம். கூரை பாப்பா அந்த வீட்டை இருக்கா? இது உங்களுக்கு வீட்டு திட்ட வீடு என்ன? வீட்டு திட்டத்துக்கு எவ்வளோ தந்தவங்க? 7 லட்சம் ரூபா தந்தது. 7 லட்சம் எங்களுக்கு தரையில் 7 லட்சம் பேசினாங்க வீடு. இது எங்களுக்கு தந்தது 2 லட்சமோ 1.5 லட்சமோ தந்தது. இது இப்போ கட்டி எவ்வளோ காலம்? 2020 அந்த வீடு. 2020 சஜித்தின் வீட்டு திட்டம் என்ன? இப்போ என்னடா சார், இப்போ இதுக்கு இவங்களுக்கு அதுக்கு பிறகு வீட்டு திட்டம் அப்படி ஒன்றும் பாஸ் ஆகி வரையில்லை. இப்போ இது கூரை வேலை மட்டும்தானே? கொடுப்பாங்க. இந்த இப்போ நாட்டின் அசாதாரண சூழ்நிலையால் அந்த வீட்டு திட்டங்களை நிப்பாட்டி வச்சிருக்கிறதாலையா? திரும்ப சில வேலை கிடைக்கலாம். இதுக்குள்ள இப்படியான குடும்பங்கள் எத்தனை இருக்குது? எல்லாம் 33 பேருக்கு கொடுத்தோம். அதே மாதிரி தான் வேறு கொடுத்தது. உங்களுக்கு இந்த எடுத்துட்டோம்ல அந்த 33 இல்லை 33 இல்லை எல்லாம். அது இப்போ கடைசியாக 6 பேர் தான் கட்டாமல் இருக்காங்க. இப்போ கட்டாமல் இருக்கிறாங்களாண்டா 6 பேர் கட்டாமல் இருக்கிறாங்களா? அப்படியே இப்போ 6 பேரும் இப்படியான ஒரு ஓலை இதுக்குள்ளே தான் இருக்கிறாங்களா? இதில் ஒன்று, அதில் ஒன்று, 2, 3 அந்த சைடு. நீங்கள் மட்டும்தான் இப்படி சின்ன வீட்டுக்கு இருக்கிறீங்க? இல்லை இப்போ எல்லாருமே இப்படி கொட்டில் தான் இருக்கணும். மற்ற ஆக்கள் வந்து வேறு ஆக்கள்கிட்ட வீட்டில் இருக்கணும், வெளிநாட்டுக்காரர்கிட்ட வீட்டில் இருக்கிறனால அதை கட்டுறதுக்கு வசதியும் இல்லை தானே. அளவில் இப்போ அதில் இருக்கிறனாடி பறையாமல் இருக்கணும். வீட்டு திட்டம் பெரும்னு நம்பிக்கொண்டே இருக்கணும். சொல்லுங்கள், இப்போ என்னென்னா இதுக்குள்ளே நிறைய வீடுகள் வந்து வீட்டு திட்டம் வந்து பாதியோடு நிற்கிது. அதுக்கான காரணம் என்ன? காரணம் என்றால் இப்போ 4 வருஷத்துக்கு முன்னுக்கு உங்களுக்கு இந்த தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் 30 வீட்டுக்கிட்ட தந்தவர்கள் தந்ததில் வறுமைக்கு அடிப்படையில் தான் அந்த 30 வீட்டையும் தெரிவு செய்து தரப்பட்டது. அந்த தரப்பட்ட காலத்தில் இருந்து கூடுதலான கஷ்டப்பட்டவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் வந்து தங்களோட தொழில் முயற்சியை வச்சுக்கொண்டு குறிப்பிட்ட வீடுகளை முடித்து விட்டார்கள். மேலதிகமான வீடு வந்து அவர்களுடைய தொழில் முயற்சி அவைக்கான தொழில் வசதியும் இல்லாத காரணத்தால் இல்லாதனால அந்த தொழில் முயற்சியை மேற்கொண்டு செய்யாத வசதி இல்லாத காரணத்தாலும் அந்த வீடுகள் வந்து இடையிலேயே தாமதமாகிவிட்டது. அப்போ வந்த அரசாங்கம் செய்யுமென்று அதுவும் முற்று முழுதாக இல்லாமல் போச்சு. அப்போ அதால் குடிசை வழியே இருக்க இப்படி தான் நாங்கள் புலம்பெயர் உறவுகள்கிட்ட வண்டி தரப்பால்களை கொடுக்குறது, கிடுகுகளை வாங்கி கொடுக்குறது, நிறைய உதவி செய்யலேன்னு இல்லை, எல்லாருமே செய்திருக்காங்க. தரப்பால் வாங்கி கொடுப்போம், கிடுகு வாங்கி கொடுப்போம். அதே மாதிரி அவைக்கான உதவியில் வருஷம் செய்துன்னு தான் பாருங்க. ஆனால் அந்த வீட்டை முற்று முழுதாக முடித்து அந்த வீட்டில் இருக்கணுமென்று தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் அவையால் தொழில் முயற்சின்றது
கடுமையான கஷ்டமாக இருக்குது. இல்லை இப்போ என்னென்னா இப்போ இந்த ஓலை வீடு இப்போ நான் பார்த்த அளவில் இல்லை இப்போ எத்தனை அப்படியான வீடுகள் இன்னும் இருக்குது அந்த சின்ன குடிசை மாதிரியான வீடுகள்? அந்த 30 வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 9 வீடு கூட அந்த குடிசையில் இருக்கணும். அவங்க வந்து அந்த லிண்டர் மட்டும் போட்டு மேலே கூரை வேலை மட்டும் செய்கிறதுக்கு வந்து அந்த 7.5 லட்சம் ரூபா காசு தான் எங்களுக்கு அதில் நிதியாக ஒதுக்கினது. அந்த 7.5 லட்சத்தில் 2 லட்சம் தான் கொடுக்கப்பட்டது. 2 லட்சத்துக்கு இந்த லிண்டர் மட்டுக்கும் வாரத்துக்கு கீழே அவையில் கிடந்த நகைகள் நட்டுகள் முற்று முழுதாக எல்லாமே சரி. அப்போ அந்த எல்லாம் இதண்டி வீடும் ஒப்புறை இல்லை. அது அப்போ இந்த லிண்டர் மட்டத்தோடய எல்லாமே கிடக்குது வீடுகள். அப்போ இனிமேல் இந்த காலத்துலையாவது எங்கேயாவது ஒரு பக்கத்தால் அந்த கஷ்டப்பட்ட வீடுகளை பூர்த்தியாக்கி கொண்டு நாங்களும் போகணுமென்று ட்ரை பண்ணுறோம். கிடைக்குது இல்லை. ஆனால் என்னென்னா இப்போ இதுக்குள்ளே வந்து நீங்கள் எல்லாரும் உங்களோட தொழில் வந்து அட்டை பண்ண தொழில்ன்றதை சொல்கிறீங்க. இப்போ அட்டை பண்ண தொழில்ன்றதுன்னா ஓரளவு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் தானே. அட்டை பண்ணின்றது என்ன காரணம் என்றால் அந்த தொழிலை வந்து கொஞ்சம் ஊக்கமாக தொழில் வச்சு சம்பாரித்து வச்சிருக்கிறவைகள் வந்து அந்த அட்டை பண்ணியை மேற்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கணும். ஆனால் இவையல் வந்து அடிமட்டத்திலே வறுமையாக இருக்கிறது தானே. அப்போ இவையலால் என்ன செய்யணும் என்றால் அந்த டைமில் அட்டை பண்ணி தாங்கள் எடுக்காட்டிக்கு இடம் இல்லாமல் போயிடுமோன்ற வசதியில் அவையல் எடுத்து அவைக்கான ஒரு குறிப்பிட்ட குத்தையை கொடுத்து அவை வச்சிருக்கணும். ஆனால் அடுத்த வருஷங்களில் அவையல் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவையல் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டால் இவையிலே செய்யலாம். அப்போ அந்த பிரச்சனையால் இருக்கணும். அப்போ எங்களுக்கு அப்போ அந்த வேறு அட்டை பண்ணிய கருத்தில் கொண்டு அவங்கள வீட்டு திட்டங்களையும் அரசாங்கம் நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கன்னா இப்போ அட்டை பண்ணைய வாங்கி எடுத்து அதை வந்து வேற ஆக்களுக்கு குத்தகைக்கு கொடுக்கணும். குத்தகை கொடுக்க அவங்க வந்து உங்களுக்கு ஒரு தொகை தருவாங்க. தொகை குடிக்கணும். அதை ஒரு ஏக்கர் தானே. அப்போ அந்த இப்போ தொழிலாளிகள் ரீதியாக ஒரு ஏக்கர் தான் கொடுக்கப்பட்டது. எல்லாருக்குமே ஒரு ஏக்கர் தான். அப்போ அந்த ஒரு ஏக்கர் கொடுக்கப்பட்டதில் அந்த ஒரு ஏக்கரை வந்து பாரிய துவைக்கு குத்தகைக்கு கொடுக்கல தானே. அவர் குறிப்பிட்ட இதுக்கு குறைஞ்சது எவ்வளோத்துக்கு கொடுக்கலாம் குத்தகைக்கு? நம்மளாக 3 லட்சம் அப்படி குடிக்கணும். 3 லட்சம் கொடுக்குறாங்க. இந்த 3 லட்சம் வந்து வருஷம் காசு கொடுப்பாங்களா இல்லை இது மட்டும்தான் அந்த 3 லட்சம் மட்டும்தான் தொகையாண்டு கொடுப்பாங்களா? வருஷம் தான். அது தொழிலாளிகள் அவையவே எடுக்கிற முடிவு. ஏனென்றால் இந்த வருஷம் வேறு காசு பேமெண்ட் இல்லாமல் அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டு வேறு ஆக்கிட்ட குடிக்கணும். அடுத்த வருஷங்களில் அவையை வாங்கி செய்யலாம். அது அவையில விருப்பம் தான். அது அவையெல்லாம் விரும்பி கொடுத்தது தான். அப்போ நாங்கள் அவையில் ஒரு தடவையுமே திணிக்கலை. அது அவையெல்லாம் வந்து அந்த டைமில் அவைக்கும் ஒரு கஷ்டங்கள் இருக்கும். இடம் எடுக்கணுமென்றது செய்யத்தான் எல்லாருமே எடுத்தது. ஆனால் செய்ய எடுக்க வந்து இப்போ இது உங்களுக்கு இந்த அட்டை பண்ண இந்த இடம் ஒதுக்கி தரேக்க அதுக்கு நீங்கள் வந்து நிதி ஏதாவது கொடுக்குறீங்களா? இல்லை இல்லை. உங்களுக்குன்னு சும்மா பிரித்து தருவாங்க. தர்றதை வந்து இங்கே இருக்கிற கஷ்டப்பட்ட ஆக்கள் வேற ஒரு ஆக்களுக்கு குத்தகைக்கு கொடுக்குறாங்க. அவையல் கூடுதலான ஆக்கள் வந்து முற்றுமுழுதாக ஒரு இப்போ நாங்கள் 180 தொழிலாளிகளுக்கு கொடுத்து வைக்கணும்னா அதில் ஒரு 10 12 தொழிலாளிகள்லாம் இப்படி கொடுத்துருக்கணும். அந்த குத்தகை கொடுத்தாக்கள் தான் இந்த ஓலை குடிசையில் அப்படியே இருக்கணும். விரல் விட்டு எண்ணக்கூடியாக்கள் அவையெல்லாம் இருக்கலாம். ஏன்னா அவையில மேற்கொண்டு அது ஒரு ஏக்கர் செய்கிறதுக்கு சாதாரணமாக 15-20 லட்சம் ரூபா வேணும். அப்போ அந்த நிதி அவையிட்ட இருந்திருந்தால் அந்த வீட்டை அப்பவே முடிச்சிருப்பீங்க. அப்போ அந்த நிதி இல்லை. அப்போ இந்த பண்ணை ஒன்றை செய்து கொண்டு மேலே போகலாம்னு தான் எதிர்பார்த்தவே. ஆனால் அவையிலால் மேலே போகக்கூடிய நிதி இல்லை. அந்த இடத்தை தக்க வைக்கணுமென்ற ஒரு நிலைமையில அவையில் குத்தகை கொடுத்து வைக்கணும். அடுத்த கட்டங்களில் அவை வாங்கலாம். அவையே எடுக்கிறது. ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் முழுக்கலுமே அவையிட்ட தான் இருக்கு. ஆனால் அந்த வீடு என்று சொல்லில அவைக்கு வர நிதி பத்தாது. இப்போ கடல் அட்டை பண்ணின்றது அவையில் இப்போ நார்மலாக கொஞ்சம் வசதியானவர்களெல்லாம் தாங்களே செய்யணும். அப்போ அவையிட்ட நிதி இல்லைன்ற பிரச்சனையால் தான் அந்த பிரச்சனை. மேலே அந்த இந்த வீட்டில் முழுதாக இந்த ஓலை குடிசையில் இருந்து அவையில் வெளியேற்றுறதுக்காக தான் நாங்களும் பார்த்துருக்கோம். அதை விட கடலும் முட்டி கொண்டு வருது. ஊர் மனைக்கே வந்து சேர்ந்துட்டுது. ஏன் இப்போ காலையில் இப்போ அதிகாலையானோடனே இங்கே வந்துடுமா? அதிகாலையிலன்னா இப்போ அதிகாலை ஒரு 2-3 மணி 10 மணிக்கு பிறகு கடல் பெருக்கெடுத்துன்னா கிட்டத்தட்ட வேலிக்குள்ளே தான் வந்து நிற்கும். அவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் தண்ணி. நாங்கள்லாம் கடலை தாண்டி வீட்டுக்கிட்டே வந்து நின்றுவோம். அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறோம். இது ஃபுல்லாகவே தண்ணி வந்து நிற்க மாட்டீங்க? இது ஃபுல்லாக ஒன்றுமே தெரியாது. நீங்கள் வீடியோ எடுத்துருக்கிறேன். சாருக்கும் அனுப்பி ஜிஎஸ் மேருக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறேன். நானும் கதைக்கணும்னு தான் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கோம். ஏன்னா முற்றும் தான் எங்களுக்கு தடுப்பணையை கட்டி ஃபுல்லாக முடிக்கணும்ன்றா. ஏனென்றால் எதுக்கு தடுப்பணை கட்டுறேன்டா அந்த அதில் இருக்கிற அதோட கட்டணுமே. அந்த அட்டைப்பண்ணை கிஞ்சால இந்த புட்டி மாரி இருக்கு தானே அதில் வச்சு தான் நாங்கள் கட்டணும். கட்டினா இஞ்சால தண்ணி வராது.
மழை தண்ணி தேங்கி கிணத்தடி தண்ணி நல்ல தண்ணியாக வரும். இப்போ நாங்கள் குளிக்கிற முழுகிறது எல்லாமே தூரம் போய் தான் செய்வோம். குடி தண்ணி வந்து சாட்டு தண்ணி வரும், அதுவும் இப்போ சரியான தட்டுப்பாடாக இருக்குது மலைகளோட. ஆனால் இப்போ நீங்கள் என்னென்னா இப்போ புலம்பெயர்ந்த உறவுகள் உதவி செய்யக்கன்னா ஒவ்வொரு முறையும் தரப்பாலும் கிடுகும் வாங்கி கொடுக்க நீங்கள் அந்த நேரமே இந்த வீட்டு திட்டத்தை கதைச்சிருந்தா இப்போ கிடுகும் தரப்பாலும் வாங்கின காசு மிச்சமாக இருந்தேன். இப்போ நாங்களும் அது கட்டாயம் தான். என்றால் என்ன பிரச்சனை என்றால் நாங்கள் அவைகளோட கதைச்சது எங்களுக்கு வீட்டு திட்டம் தெரிவினும் வந்த காசு வெறும்ண்டு இப்போ அவையிலும் நிறைய பேர் பார்த்துட்டு போயிட்டோம். நிறைய பேர்னா நாங்கள் நியாயமான பேர் வந்து பார்த்து போயிட்டோம். வீட்டு திட்டம் வெறும்ண்டு எதிர்பார்த்து தான் அவையிலும் இப்படியே விட்டது. அப்போ நாங்களும் போகாத இடமே இல்லை இந்த வீட்டு திட்டத்துக்கு. கிட்டத்தட்ட நியாயமான எல்லார்கிட்டையும் ஏஜிஎஸ்லேயும் கடிதம் கொடுத்து தேசிய அதிகார வீட்டு திட்டத்துக்கு அங்கே கொண்ட கடிதம் கொடுத்தனாங்க, எல்லாருமே தெரிஞ்சினாங்க. இப்போ இதில் வந்து பூர்த்தி செய்யாத வீடுகள்னு 9 வீடுகள் இருக்கு. 9 வீடு இருக்குது. மிச்சமெல்லாம் கிட்டத்தட்ட பூர்த்தி செய்து அதுக்குள்ளே குடி போயிட்டாங்க. மிச்சாக்கள்லாம் ஓரளவில் கிட்டத்தட்ட முழுதான வீடு முடியல அவையில் இருக்கக்கூடிய வசதிக்கு வந்துட்டினோம் ஓரளவுக்கு. ஆனால் அந்த 9 வீடுகள் தான் இருக்க இல்லாமல் இப்படி அந்த ஓலை குடிசைகளில் இருக்கு. இருக்கணும். நாங்களும் வந்து என்னென்று சொல்கிறேன்றால் இப்போ கொரோனாவில் இருந்தே புலம்பெயர் உறவுகள் செய்து கொண்டிருக்கணும். அவை கிடுகளையோ என்னையோ கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்போ போய் அவையிட்டே திருப்பி நாங்கள் ஒரே திணிக்கிற மாதிரி போயிடும். அதால் தான் நாங்கள் ஒரு தரையும் அந்த பெருசாக வற்புறுத்துறையில் ஏனென்றால் நாங்கள் வற்புறுத்தி இதென்ன அவைகளுக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. இல்லை உண்மை ஏன்டா இப்போ புங்குடுதீவுன்றதை பொறுத்தளவில் புங்குடுதீவுக்கு புலம்பெயர்ந்த உறவுகள் நிறைய உதவி திட்டங்கள் தாங்களாகவே செய்து கொண்டு காணொலி போட வேண்டிய அவசியம் வேற இல்லை. அவங்களாவே பார்த்து ஒவ்வொரு வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்காண்டு எல்லாருக்கும் தெரியும். நான்லாம் இதுக்குள்ளே வரவே இல்லை. இப்போ நிறைய பேர் செய்திருக்கிறோம், மில்லியன் இல்லை எங்களுக்கு நிறைய செய்யணும். இந்த வீட்டு திட்டம் வந்து அரசாங்கத்தில் வந்த நாடி பதையமா அவங்கள குறை சொல்லலை. இப்போ அவங்க வீட்டு திட்டம் வருமன்றதுக்காக விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது வீட்டு திட்டம் வராமல் விட்டு ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆனால் இவையில் வந்து அடிப்படையாக வந்து என்னென்னு சொல்கிறேன்னால் தொழில் வசதியில் வீட்டை செய்கிறதுக்கான முதல் இல்லை. அதால தான் இப்போ 30 வீடு வந்தது. இந்த 9 வீடு தான் பின்னங்கினால் அவைக்கான வசதி இல்லை. நாங்கள் வேறு இடத்துலேருந்து வலையில் அதில் வாங்கி கொடுத்தாலும் அவையில்கிட்ட தூரம் போக மாட்டேன்னு இடையில நின்றுட்டு எங்கேயாவது ஒரு இடத்த கலவை கொடுத்து போட்டு இருப்பினோம். அப்போ அது ஒரு பிரச்சனை. அப்போ எல்லாமே கரைச்சலாக தான் போகுது. நல்லா ட்ரை பண்ணாங்க இந்த வீட்டுக்கு. ஆனால் இப்போ நாங்கள் வெளிநாட்டு உதவி வேலுக்கு செய்ய வேண்டிய கிடுகுகள் தரப்பால்கள் எங்களால் இயன்ற அளவுக்கு அவையில் எல்லாம் செய்திருக்கணும். இந்த வீட்டு திட்டம்ன்றது இந்த 9 வீடும் சரியான கஷ்டமாக இருக்குது. இதை ஒரு மாற்று வழியாக கொண்டு வரணும்னு தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நாங்கள் இந்த காணொலி போட்டு பார்ப்போம். தொடர்ந்து யாரும் உதவி செய்ய விருப்பம்ண்டா பார்த்துட்டு அவங்க உதவி செய்ய கடைசியாக எல்லாரும் சேர்ந்து கதைச்சி ஒரு முடிவெடுக்கலாம் தானே. இப்போ இவங்க வந்து இந்த பாதை தான் பாவிப்பாங்க. இதுதான் ஒழுங்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியே வள்ளத்தில் விட்டு தான் இவை எஞ்சால வரணும். இந்த சின்ன இடத்துக்குள்ள வெள்ளத்தில் போய் தான் வரணுமா? நீங்கள் இதில் நிற்கிறதுலேயே இதில் தண்ணி வரும். இந்த புட்டிலேயே நாங்கள் இப்படியே இதில் தான் கொண்டு வந்து மீன் அதில் தட்டினோம். இதில் தண்ணி அப்போ அவையில எல்லாம் இந்த தண்ணிக்கெல்லாம் வர அவையில வீட்டு வாசலுக்கே போயிடும் கலத்தண்ணி. அப்போ அப்படியே சின்ன பிள்ளையில வச்சு கொண்டு இருக்கிறாங்க, பயம் இல்லையா? இல்லை அது அந்த என்னென்னு சொல்கிற கடல் வந்துட்டு போகும்ன்றது இருக்கிறோம். பழகிட்டேன் அப்படியே பழகிட்டேன்னு இப்போ நீண்ட காலத்து பிறகு இந்த முறை ஒரு மாற்றம் வேறு. கடல் பெருக்கு நல்லா உள்ளே வருது. அப்போ கிட்டத்தட்ட நாங்கள் உலகாலம் இருந்ததுக்கு அந்த நிஷா காத்துக்கு பிறகு இந்த பூரஸுக்கு தாண்டி வந்தேன்னா இந்த முறை தான். அப்படி பூந்துட்டு வீட்டு வேலைகளுக்கெல்லாம் பூந்துட்டு. அப்போ இதை வந்து நாங்கள் திடீரென்று செய்கிற வேலையும் இல்லை. இதுதான் கஷ்டம். எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்கிறேன்னு சமாளிச்சுட்டு போகிறோம். ஆனால் இப்போ இல்லை செய்கிறேன்டா 9 வீட்டு திட்டம் செய்ய இருக்குது. இதில் அணை கட்ட வேண்டிய வேலை இருக்குது. இதெல்லாம் செய்தால் தான் இதுக்குள்ள ஓரளவு இருக்கலாம். அது வந்து அவையில் அடிப்படை இது. எங்களோட ஊர் சார்ந்ததாக பார்க்க போய்க்க இதுவும் பெருதுதான். தண்ணி உள்ள வருதுன்ற அது பயம் தான். நாங்கள் இதுக்கெல்லாம் முதலே கட்டடங்கள் இந்த அனைத்து மூத்தி வைக்கிறதுக்கு கடலால் விட்டச்சிட்டு வருது. அப்போ வயல் விதைக்கலாமல் இருக்குன்னு எல்லா இடம் கழுதும் கொடுத்து நாங்கள் அப்படியே தவறி அரசாங்கம் மாற ஒவ்வொன்றும் அப்படியே போகுது. இல்லை முழு ரோட்டுக்கும் எங்களுக்கு வீதி ஃபுல்லாக காசு வந்தது அப்படியே இல்லை. இந்த மாதிரி போகுது. இப்போ ஒரு மாற்றம் வந்துருக்கு தானே. ஆனால் அந்த முடிஞ்ச வீட்டு திட்டத்தின் கதை தான் அது கதைக்கல. ஏன்னா நீ எப்படி பார்த்தாலும் அது ஒரு பழைய ஒரு சஜித்தின் வீட்டு திட்டம் வந்து அதை திருப்பி மீள செய்கிறன்ற அளவுக்கு இல்லை.
அரசியல் ரீதியாக நாங்கள் இது வரையுமே ஒரு தரையும் பார்க்குறதில்ல. எங்களுக்கு நாங்கள் போய் கதைக்கிறது கிராம செயலாளரோட பிரதேச செயலகத்துலேருந்து நாங்கள் கேட்போம். அதை விட நாங்கள் மேலதிகமாக போகிறதுக்கு ஒரு டைம் இல்லை. நாங்கள் அப்படியே மேலதிகமாக புரண்டாலும் யாழ்ப்பாணத்தோட கச்சேரியோடய நின்றுவோம். சரிண்ணா பார்ப்போம். நாங்கள் அந்த காணொலியை போடுவோம். அதுக்கப்புறம் எங்களோட கால் பண்ணி கதைச்சி உங்களோட கிராமத்துலேருந்து புலம்பெயர்ந்து இருக்கிற உறவுகள் யாராவது செய்ய விருப்பம் இல்லை எல்லாம் சேர்ந்து செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து முன்னுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லாம் சேர்ந்து ஜிஎஸோட கழிச்சு என்ன செய்யலாம்னு பார்த்துட்டேன். இப்போ இல்லை 9 வீட்டுக்கு லிண்டருக்கு மேலே கூரை வேலை திட்டம் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதை செய்து கொடுத்தாலே அவங்களுக்கு இதில் ஓரளவுக்கு ஓகேயா இருக்குது. இப்படி குடிசை வீட்டுக்குள்ளே சின்ன பிள்ளைகளை வச்சுக்கொண்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்ப்போம். நன்றி அண்ணா. ஓகே ஓகே. இப்போ என்னென்னா இவ்வளவு நேரமும் இந்த மக்களோட கதைச்சதில் நான் புரிஞ்சுக்கொண்டு ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சரியாக கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இப்போ ஆரம்பத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வரைக்க அதன் மூலியமாக ஒரு வீட்டு திட்டம் வந்து அது பாதியில் நிற்பானுன்றது இவங்களுக்கு மட்டுமில்லை நிறைய இடங்களுக்கு நடந்திருக்கு. ஏன்னா இந்த சஜித்தின்ற வீட்டு திட்டம்னு சொல்லி ஒரு வீட்டு திட்டத்தை தொடங்கி அதை பாதியோடு நிப்பாட்டிட்டாங்க. குறைஞ்சது சிலருக்கு 40,000 ரூபா 30,000 ரூபா 2 லட்சம் 1 லட்சம் இப்படி கொடுத்தது இருக்குது. ஆனால் இப்போ ஒரு வீடுன்றது ஒரு மக்களோட ஒரு பெரிய ஒரு கனவாக இருக்கும். ஏன்னா ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கணும்ன்றது ஒரு கனவாக இருக்கும். அப்போ அதுக்காக அவங்கள்ட்ட இருந்த காசு இருந்த நகை எல்லாத்தையுமே போட்டு அந்த வீட்டை தங்களால் எவ்வளோ கட்டத்துக்கு கொண்டு வந்து முடிக்கிறோமோ அது மட்டும் முடிச்சிட்டா சரி. அதுக்கப்புறம் திருப்பி காசு தொகை வரையக்க திருப்பி தொடர்ந்து மிச்ச வேலையில் செய்ய மாட்டேதான் எல்லாருமே இந்த வீட்டு திட்டத்தை தொடங்கினது. ஆனால் அந்த வீட்டு திட்டத்தாலேயே கடனாளி ஆகின நிறைய குடும்பங்கள் இருக்கு. ஏன்னா கணவரை இழந்தவங்களுக்கு தான் இந்த வீட்டு திட்டம் முன்னுதாரணமாக கொடுத்துருக்குறாங்க நிறைய பேருக்கு. எனக்கு தெரிய அராளி இப்படி இந்த கடற்கரை பிரதேசத்தில் இருக்கிற நிறைய மக்கள் வந்து இந்த வீட்டு திட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா நான் நிறைய இடங்களுக்கு போவைக்க அவங்க எனக்கு சொன்னது வந்து சஜித்தின் வீட்டு திட்டம் அப்படியே பாதியோடு நிற்கிது. இந்த சஜித்தின் வீட்டு திட்டத்துக்கு வீட்டை இருந்த நகை எல்லாத்தையுமே அடகு வச்சு இந்த வீட்டு திட்டத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாடி இருக்க மாட்டேன் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதை மாதிரி தான் இன்றைக்கு இந்த புங்குடுதீவு 1ஆம் வட்டாரம் இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. இங்கே இருக்கிற மக்களும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 வீட்டு திட்டங்கள் வந்திருக்கு. அதில் தங்கள்கிட்ட இருந்த காசுகளை போட்டு சிலர் வந்து வீட்டை பூரணப்படுத்தாமலும் அதுக்குள்ளே போயிட்டு இருந்துட்டாங்க. ஆனால் அந்த காசு தொகையே இல்லாதவங்களால் அந்த வீட்டு தொகையை பூரணப்படுத்த இல்லாமல் அப்படியே ஒரு கொட்டில்களில் குடிசைகளில் இருந்து கொண்டிருக்கிறாங்க சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுக்கொண்டு. ஆனால் இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிற அந்த கடற்கரை சைடில் அவங்களோட வீட்டுக்கு பின்னாலேயே ஒவ்வொருத்தருக்கும் காணிகளை பிரித்து கொடுத்து அவங்கள வந்து அட்டைப்பண்ணைக்கு முதலாளி ஆக்கியிருக்கிறாங்கன்னு சொல்ல நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு அட்டைப்பண்ணைக்கு முதலாளின்றது ஒரு பெரிய விடயம். இந்த அட்டைப்பண்ணை செய்கிறவங்க வந்து 45 லட்சம் 50 லட்சம் மட்டும் உழைப்பாங்கன்றது எல்லாரோடையும் கருத்து. ஆனால் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அட்டைப்பண்ணை இப்போ எனக்கு வந்து இந்த கடலில் அட்டைப்பண்ணைக்கு ஒரு இடம் தர போகிறாங்க. என்னிட்ட காசு இல்லை, ஆனால் எனக்கு அந்த இடம் வேணும், விட்டுட்டேன்னா அந்த எனக்கு கிடைக்காம போயிடுமன்றதுக்காக இவங்க என்ன செய்கிறாங்க பதிஞ்சு இவங்களோட பேர்லாம் அந்த அட்டைப்பண்ணைகளுக்குரிய இடங்களை எடுத்துட்டு அதுக்கு பிறகு இப்போ என்கிட்ட வந்து யாராவது கேட்பாங்க தானே இப்படி குத்தகைக்கு தாரீங்களா நீங்கள் செய்யாமல் தானே இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் குத்தகை கொடுத்தா இதுலேருந்து ஒரு வருமானம் வருமன்றதுக்காக அவங்க அதுலேருந்து வார தொகையை எடுத்துக்கொண்டு அந்த இடத்த குத்தகை கொடுத்துட்றாங்க. ஆனால் என்னது அட்டைப்பண்ணை யாரோட பேரில் இருக்குது எந்த பேரில் இருக்குது. அப்போ எனக்கு எந்த உதவி திட்டம் வராது. ஆனால் நான் அட்டைப்பண்ணை செய்கிறதும் இல்லை, எனக்கு அட்டைப்பண்ணையால் எந்த ஒரு வருமானங்களும் இல்லை. அந்த குத்தகைக்கு கொடுக்க வர அந்த முழு தொகை மட்டும் அது குறைஞ்சது ஒவ்வொரு இடங்களை பொறுத்தளவில் இப்போ 2 லட்சம் 3 லட்சம் மட்டும் கொடுப்பாங்களாம். அப்போ அதை வாங்கி வச்சுக்கொண்டு அதை வச்சு அவங்களோட வருமானங்களுக்கு இல்லாதால் அதை வச்சுக்கொண்டு செலவுகளை செய்து கொண்டு வந்துருக்குறாங்க. இப்போ இதால் தான் நிறைய வீடுகள் வந்து இப்படி பாதிக்கப்பட்டு இப்போ நாங்கள் போயிருக்கேக்க உதாரணத்துக்கு அந்த ஒரு அக்கா சொல்லியிருந்தவங்க இப்போ தன் கணவர் கூலி வேலை செய்து கொண்டு வந்த வருமானத்தை வச்சு தான் இப்போ அந்த பிள்ளைகளுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்தேன். அந்த அடுப்பை பார்த்தீங்கன்னால தெரியுமா அது சூடாக இருந்துச்சு. உண்மையாகவே இதெல்லாம் பார்க்க பாவமாக இருக்குது. எனக்கு தெரியாது இஞ்சால கிராமத்துக்குள்ளே இப்படி இருக்கிறாங்கண்டேடா. இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த கிராமத்துகளுக்குள்ளே உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது காணொளி இல்லாமல் இது என்னோட கிராமம் என்று சொல்லி புலம்பெயர்ந்த உறவுகள் நிறைய பேர் இதுக்குள்ளே உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்களையும் நாங்கள் இந்த இடத்துல குறை சொல்லலை. ஏன்னா அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க வீட்டு திட்டம் தானே ஒரு அரசியல் மாற்றத்துக்கு பிறகு இந்த வீட்டு திட்டங்கள் வருமாண்டு. ஆனால் இந்த வீட்டு திட்டம் வந்தது சஜித்திட பேரில். அப்போ சஜித்திட பேரில் வந்த வீட்டு திட்டத்தை வேற ஒரு அரசியல்வாதி வந்து செய்வாரா? கடைசி மட்டும் செய்ய மாட்டாங்க. வீட்டு திட்டம் கட்டி முடியாக்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இது சஜித்திட வீட்டு திட்டம் மட்டும் தான் சொல்லி முடிப்பாங்க. அப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறதால அந்த வீட்டு திட்டங்கள் அப்படியே போயிட்டு அதே நேரத்தில் இப்போ அட்டைப்பண்ணை என்ற பேரில் இருக்கிறதால எனக்கு உதவி திட்டம் பாறையில் கேட்டால் அட்டைப்பண்ணை உங்களோட பேரில் இருக்குது தானே. அப்போ அட்டைப்பண்ணை செய்தீங்கன்னா ஒரு 45-50 லட்சம் வருமானம் வரும். பிறகு என்னத்துக்கு உங்களுக்கு உதவி திட்டம்னு சொல்லி கவர்மெண்டாலேயும் அவங்களுக்கு எந்த உதவி திட்டங்களும் வர்றையில்லை. இப்படி தான் இதுக்குள்ளே இருக்கிற இந்த கிட்டத்தட்ட ஒரு 9 வீட்டு நிலையை பூர்த்தி செய்யாமல் பிள்ளைகளை ஒரு கொட்டில் வீட்டுக்குள்ளே வச்சுக்கொண்டு இருக்கிறாங்க.
அதையும் தாண்டி அதில் ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணா அந்த வீடியோ வாட்ஸ்அப்பு போடுறேன்னு சொன்னவங்க, கண்டிப்பாக நான் அந்த வீடியோவும் இல்லை அட்டாச் பண்ணுறேன். நான் நின்று கதைச்ச இடம் கூட என் முழங்கால் மட்டும் இப்போ இரவானா தண்ணி வந்துடுமா. இப்போ மார்னிங் இப்போ காலையில் ஒரு 7-8 மணி மட்டும் தண்ணி அப்படியே தான் நிற்குமா. அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் வர அந்த இடத்துலேருந்து தண்ணி வற்றி திருப்பி கடலை நோக்கி போகுது. இப்போ இது உண்மையாக சொல்லணுமெண்டா இதெல்லாம் நாங்கள் காணொளி போட்டு தனிநபர் செய்ய வேண்டிய வேலை இல்லை, இதெல்லாம் கவர்மெண்டால் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் இந்த வேலைகளெல்லாம் பூர்த்தி செய்யாமல் அப்படியே இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய இடங்கள் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு கணக்கெடுத்து செய்தாலே ஒழிய இல்லாட்டிக்கு இப்போ நானே மலையகத்துக்கு போயிட்டு நிறைய ரோட்டுகளை பார்க்க சொல்லுவாங்க, இந்த ரோடெல்லாம் போட்டு முடிச்சாச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி அரசியல் பிரச்சனை நிறைய இருக்குது. இப்போ அதெல்லாம் நாங்கள் வெளியில் கதைக்க இல்லாத அப்படியான ஒரு திட்டமாகவும் இதுவும் இருக்கலாம். வேண்டாம் கேட்டால் முடிஞ்சிட்டுன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் முடியாமல் இருக்கலாம். அப்படி நிறைய திட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வெளியில் சுதந்திரமாக கதைக்க இல்லாத அவ்வளோதான். ஆனால் என்ன பொறுத்தளவில் யார் பாதிக்கப்படுறான்னு பார்த்தா இங்கே இருக்கிற மக்கள், சின்ன பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுறாங்க. என்ற அதில் ஒரு அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க தான் அந்த பைக்கில் ஏறி போனவங்க. அப்போ அவங்க அதிகாலையிலே அந்த ரோட்டை தான் பாவிக்கணும். ஆனால் வரைக்க முழங்காலுக்கிட்ட தண்ணி இருக்குமாம். அப்போ என்ன செய்வாங்க, அந்த வீட்டை இருந்து மெயினுக்கு வெள்ளத்தில் கொண்டு இறக்குறாங்களாம். இது ஒவ்வொரு நாளுமே நடக்கிற ஒரு விடயம். இது கிழமைக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்காண்டு இல்லை, ஒவ்வொரு நாளுமே உங்களோட நிலை இப்படி தான் மாறிக்கொண்டிருக்கான். இதைத்தான் அந்த அண்ணா நிறைய விடயங்களை அவளை தெளிவுபடுத்தியிருந்தார். ஆனால் எனக்கு கேட்க கவலையாக இருக்குது. ஒரு 9 வீடுகளை பூர்த்தி செய்து கொடுத்து அந்த மக்கள் சந்தோஷமாக அதுக்குள்ளே வாழுவாங்க. அடுத்தது அதுக்குரிய அந்த பண்டை போட்டு கொடுத்தா, அதாவது அந்த அணையை கட்டி கொடுத்தா ஓரளவு அந்த குடும்பங்கள் நிம்மதியாக இருக்குது. ஆனால் இந்த அணை கட்டுறதுன்றது ஒரு பொது பிரச்சனை. ஆனால் இந்த 9 வீடுகளை பூர்த்தி செய்கிறதுன்றது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா அந்த குடிசைகளில் அந்த பிள்ளைகளை வச்சு கொண்டு இருக்கிறது ஒரு கடினமான வேலை. இப்போ மழை தொடங்கிட்டு மழை காலம் கூடிட்டு, அப்போ இந்த நேரத்தில் ஒவ்வொரு முறையும் டிசம்பர் வரைக்கும் ஒவ்வொருத்தட்ட தரப்பாலை வேண்டி கொடுத்து கிடுக வேண்டி கொடுத்து திருப்பியும் அடுத்த வருஷம் இன்னொரு ஆக்கள்கிட்ட தான் போய் நிற்க போகிறாங்க. அப்போ அதிலும் பார்க்க ஒவ்வொரு வருஷமாக இதுக்கு செலவழிக்கிற காசுக்கு அந்த வீட்டுக்கு தேவையான கூரை வேலைகளை ஒரு எஸ்டிமேட் எடுத்து யாராவது ஒரு மேசனை பிடிச்சி நீ என்ன பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சு தருவீங்கன்னு சொல்லி அப்படியே கேட்டு எல்லோரும் சேர்ந்து பிரித்து 9 வீடுகளை செய்து கொடுத்தா நல்லாயிருக்கும். பார்ப்போம். இந்த காணொலியை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக யாராவது உதவி செய்ய முன் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இங்கே இருக்கிற ஜிஎஸ் மூலியமாக கதைச்சி எல்லாருமே சேர்ந்து எவ்வளோ முடியுது, இதுக்கான தொகை எவ்வளவு சேர்க்கலாம்னு பார்த்து அதை பொது வெளியில் வச்சு ஒரு மேசனை பிடிச்சி கதைச்சி அப்படி வீட்டு திட்டங்களை செய்து கொள்ளலாம். கண்டிப்பாக இந்த காணொலியை பார்த்ததுக்கப்புறம் யாராவது உதவி செய்ய போகிறீங்க இல்லை சேர்த்து உதவி செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக முன் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கதைங்க. அடுத்தடுத்து என்ன திட்டம் போட்டு இந்த வீட்டு வேலையில் முடித்து அவங்களோட கையில் ஒப்படைச்சி அந்த 9 வீட்டு திட்டத்தையுமே நாங்கள் முடித்து அவங்களோட கையில் ஒப்படைச்சி அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையுமே செய்து கொடுப்பேன்.